இந்தியாவோட ரிப்பப்ளிக் டேவை முன்னிட்டு இந்த வருஷத்துக்கான கேலண்ட்ரி அவார்ட்ஸை இந்தியாவுடைய பிரசிடென்ட் மேடம் திரௌபதி முர்மு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஆர்ம் ஃபோர்ஸஸ் மற்றும் சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸஸை சேர்ந்த 93 வீரர்களுக்கு கேலண்ட்ரி அவார்ட்ஸை அறிவிச்சிருக்காங்க. அமைதி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற உயரிய விருதான அசோக் சக்ரா இந்த வருஷம் யாருக்கும் வழங்கப்படலை. அமைதி காலத்தில் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்படுற 2வது உயரிய விருதான கீர்த்தி சக்ரா இந்தியன் ஆர்மியை சேர்ந்த 2 வீரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கீர்த்தி சக்ரா அவார்டீஸான மேஜர் மஞ்சித் அவர்களை பற்றியும் நாயக் தில்வர் கான் அவர்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாயக் தில்வர் கான் ஹிமாச்சல் பிரதேசை சேர்ந்தவர். இவருடைய அப்பா திரு கரம்தீன், அம்மா திருமதி போலன் பிவி. சின்ன வயசுலேருந்தே அதிக தேசப்பற்றோடு இருந்த தில்வர் கான் பெரியவனானதும் ஆர்மியில் சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தார். ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஆர்மியில் சேர்றதுக்காக தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருந்த தில்வர் கான் ஸ்கூல் படிப்பை முடித்ததும் இந்தியன் ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் கேம்பில் கலந்துக்கிட்டு ஆர்மிக்கு செலக்ட் ஆனார். 2014 வெறும் 18 வயசே ஆன தில்வர் கான் இந்தியன் ஆர்மியோட ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்ட்டிலரியில் இணைஞ்சார். பல வருஷம் அவருடைய பேரண்ட் யூனிட்டான ரெஜிமெண்ட் ஆஃப் ஆர்ட்டிலரியில் சர்வ் பண்ணின நாயக் தில்வர் கான் இந்தியாவுடைய ஸ்பெஷலிஸ்ட் கவுண்டர் இன்சர்ஜென்சி யூனிட்டான ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸுக்கு டெப்யூட் ஆனார். நாயக் தில்வர் கான் அவர்களுடைய யூனிட்டான 28 ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸ் காஷ்மீருடைய குப்வாரா மாவட்டத்தில் டிப்ளாய் செய்யப்பட்டிருந்தாங்க. பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருந்த இடத்துல டிப்ளாய் செய்யப்பட்டிருந்ததுனால கான்ஸ்டண்ட்டாக பல ஆபத்தான ஆப்ரேஷன்ஸில் நாயக் தில்வர் கானும் அவருடைய யூனிட்டும் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க. 23 ஜூலை 2024 அன்னைக்கு லோலா வேலியோட அடர்ந்த காடுகளில் ஒரு ஆம்புஷ் ஆப்ரேஷனுக்கு 28 RR பிளான் பண்ணினாங்க. இந்த ஆம்புஷ் ஆப்ரேஷனை நாயக் தில்வர் கான் தான் லீட் பண்ணினார். நாயக் தில்வர் கான் அவர்களுடைய தலைமையில் 28 RR ஒரு டீம் லோலா வேலியோட அடர்ந்த காடுகளில் வேகமாக முன்னேறி போய்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட நைட்டு 11:50 மணிக்கு அவங்க போய்கிட்டு இருந்த காட்டுப்பாதையில் ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்கிறத நம்ம வீரர்கள் நோட் பண்ணுறாங்க. நல்லா க்ளோஸாக பார்க்கும்போது தான் 2 பயங்கரவாதிகள் அங்கே பதுங்கி இருக்கிறத நம்ம வீரர்கள் நோட் பண்ணுறாங்க. அந்த 2 பயங்கரவாதிகளில் ஒருத்தர் நம்ம வீரர்களுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருந்தார். இந்த பயங்கரவாதிகளை ஸ்பாட் பண்ணினதும் நம்ம வீரர்கள் உடனடியாக பொசிஷன் எடுத்துக்கிட்டு அவங்கள என்கேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீரர்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்த பயங்கரவாதி கண்மூடித்தனமாக ஃபயர் பண்ணிக்கிட்டே நம்ம வீரர்களை நோக்கி ரொம்ப அக்ரெசிவாக முன்னேறி வராரு. தூரத்தில் இருந்த இன்னொரு பயங்கரவாதியும் நம்ம வீரர்களை நோக்கி கண்மூடித்தனமாக ஃபயர் பண்ணினார். வேகமாக முன்னேறி வர பயங்கரவாதியால் அவருடைய டீமை சேர்ந்த வீரர்களுக்கு ஆபத்து ஏற்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற நாயக் தில்வர் கான் அவருடைய பாதுகாப்பை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கிற பயங்கரவாதி மேலே பாஞ்சு அவரை கீழே தள்ளுறாரு. அந்த பயங்கரவாதிக்கும் நாயக் தில்வர் கான் அவர்களுக்கும் ரொம்ப ஆக்ரோஷமான ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டில் நடக்குது. நாயக் தில்வர் கானும் அந்த பயங்கரவாதியும் ரொம்ப க்ளோஸான ரேஞ்சில் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில் நாயக் தில்வர் கானுக்கு சப்போர்ட் ஃபயர் கொடுக்குற நம்ம வீரர்கள் ஃபயர் பண்ணினாங்கன்னா பயங்கரவாதி மேலே மட்டும் இல்லாமல் நாயக் தில்வர் கான் அவர்கள் மேலே போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால நாயக் தில்வர் கான் அவர்களுக்கு ஃபயர் சப்போர்ட் கொடுக்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுறாங்க நம்ம வீரர்கள். அதே நேரத்தில் வேறொரு இடத்துல இருந்த 2வது பயங்கரவாதி எதை பற்றியும் கவலைப்படாமல் நாயக் தில்வர் கான் அவர்களையும் அந்த 2வது பயங்கரவாதியையும் நோக்கி கண்மூடித்தனமாக தொடர்ந்து ஃபயர் பண்ணுறாரு. பயங்கரவாதிகளோட கடுமையான ஃபயரிங்கில் நாயக் தில்வர் கான் படுகாயம் அடைஞ்சிருந்தார். ஆனாலும் அவருக்கு பக்கத்தில் இருந்த அந்த பயங்கரவாதி எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதபடி அவரை பிடிச்சு வச்சிருந்தாரு. படுகாயம் அடைஞ்சிருந்த நாயக் தில்வர் கான் அவர்களுக்கும் அந்த பயங்கரவாதிக்கும் தொடர்ந்து ஹேண்ட் டு ஹேண்ட் பேட்டில் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த நிலைமையில் நாயக் தில்வர் கான் எப்படியோ கஷ்டப்பட்டு அவருடைய ரைஃபிள் எடுத்து அவருடைய பிடியில் இருந்த அந்த 2வது பயங்கரவாதியை பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் சுட்டு எலிமினேட் பண்ணிடுறாரு. ஆனால் படுகாயம் அடைஞ்சிருந்த நாயக் தில்வர் கான் அதே இடத்துல அவரோட உயிரை தியாகம் பண்ணிடுறாரு. வீரத்தோடு செயல்பட்டு அவரோட உயிரை கொடுத்து சக வீரர்களுடைய உயிரை காப்பாற்றின நாயக் தில்வர் கான் அவர்களுடைய இந்த செயலுக்காக அவருக்கு கீர்த்தி சக்ரா வழங்கப்பட்டிருக்கு. கீர்த்தி சக்ராவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு வீரர் மேஜர் மஞ்சித். மேஜர் மஞ்சித் பஞ்சாப் ரெஜிமெண்ட்டை சேர்ந்தவர். டெப்யூட்டேஷனில் 22 ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸில் போஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. மேஜர் மஞ்சித் ஆக்டிவ் சர்வீஸில் இருக்கிற ஆஃபீஸர். அதனால அவருடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எதை பற்றியும் நாம் பார்க்க போகிறதில்ல. டைரெக்டாக அவருடைய ஆப்ரேஷனை பற்றி பார்ப்போம். மேஜர் மஞ்சித் அவர்களுடைய யூனிட்டான 22 RR ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சொப்போரில் போஸ்ட் செய்யப்பட்டிருந்தாங்க. ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸை சேர்ந்த பெரும்பாலான வீரர்கள் அவங்களுடைய ஏரியாவில் இன்டெலிஜென்ஸ் சேகரிக்கிறதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அந்த வகையில் மேஜர் மஞ்சித் அவர்களும் அவருடைய ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கை உருவாக்கி வச்சுருந்தார். 25 ஏப்ரல் 2024 அன்னைக்கு 2 வெளிநாட்டு பயங்கரவாதிகள் சொப்பூரில் உள்ள ஒரு கிராமத்தில் பதுங்கி இருக்கிறதா மேஜர் மஞ்சித் அவர்களுக்கு அவருடைய சோர்சஸ் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனடியாக அவருடைய டீமோட போய் பயங்கரவாதிகள் இருக்கிறதா சந்தேகிக்கப்படுற இடத்த சுற்றி வளைக்கிறாரு மேஜர் மஞ்சித். இந்தியன் ஆர்மி அவங்களை சுற்றி வளைச்சது தெரிஞ்சதும் பயங்கரவாதிகள் நம்ம வீரர்களை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீரர்களும் பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த கன்ஃபைட் தொடர்ந்து பல மணி நேரத்துக்கு நடக்குது. பயங்கரவாதிகள் நம்ம வீரர்கள் அமைச்சிருக்கிற கார்டனை உடைச்சு தப்பிச்சு போக பல முறை முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால தப்பிக்க முடியல. 26 ஏப்ரல் 2024 அன்னைக்கு விடிய காலையில் 5:30 மணிக்கு ஒரு பயங்கரவாதி கன்ஃபைட் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு ஆர்ச்சர்ட்
அதாவது பழத்தோட்டத்துக்கு தப்பிச்சு போயிடுறாரு. மேஜர் மஞ்சித் அந்த பயங்கரவாதியை துரத்திக்கிட்டு போகிறாரு. அந்த பழத்தோட்டத்துடைய காம்பவுண்ட் சவுத்தில் கவர் எடுத்துக்கிட்டு துல்லியமாக ஃபயர் பண்ணி அந்த பயங்கரவாதியை எங்கேயும் தப்பிச்சு போக முடியாதபடி பின் டவுன் பண்ணுறாரு மேஜர் மஞ்சித். வசமாக சிக்கியிருந்த அந்த பயங்கரவாதி பக்கத்தில் இருந்த ஒரு மாட்டு கொட்டகைக்குள்ளே தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறதை கவனிக்கிறாரு மேஜர் மஞ்சித். அந்த மாட்டு கொட்டகைக்குள்ளே சில பொதுமக்கள் இருந்தாங்க. பயங்கரவாதி மட்டும் அந்த மாட்டு கொட்டகைக்குள்ளே போனால் மாட்டு கொட்டகையில் இருக்கிற பொதுமக்களுக்கு கண்டிப்பாக ஆபத்து ஏற்படும். அதனால் பயங்கரவாதியை நோக்கி ஹெவியாக ஃபயர் பண்ணி அந்த பயங்கரவாதி எங்கேயும் போக முடியாதபடி அவரை பின் பண்ணுற மேஜர் மஞ்சித் அவரோட உயிரை பணையம் வச்சு மாட்டுக்கொட்டகைக்குள்ளே போய் அங்கே இருந்த ஒரு சிவிலியனையும் 2 குழந்தைகளையும் எவாக்குவேட் பண்ணி சேஃபான இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. சிவிலியன்ஸுடைய எவாக்குவேஷன் முடிஞ்சதும் மறுபடியும் கன் ஃபைட்டில் ஈடுபடுறாரு மேஜர். இந்த தடவை அந்த பயங்கரவாதியுடைய தாக்குதல் ரொம்ப ஹெவியாக இருக்குது. இந்த தாக்குதலுக்கு நடுவில் தவழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி பயங்கரவாதிக்கு பக்கத்தில் போயிடுறாரு மேஜர் மஞ்சித். அப்போ தான் அந்த பயங்கரவாதி மேஜர் மஞ்சித் அவர்களுடைய டீமை சேர்ந்த வீரர்கள் மேலே கிரனேடை வீச முயற்சி பண்ணுறதை பார்க்குறாரு. உடனடியாக அந்த பயங்கரவாதியை என்கேஜ் பண்ணுறாரு மேஜர் மஞ்சித். அங்கே நடந்த கன் ஃபைட்டில் அந்த பயங்கரவாதியை மேஜர் மஞ்சித் சக்ஸஸ்ஃபுல்லாக எலிமினேட் பண்ணுறாரு. இந்த ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவுக்கு வருது. இந்த ஆப்ரேஷனை வழி நடத்தினதுக்காகவும் அவருடைய உயிரை பணையம் வச்சு பொதுமக்களுடைய உயிரை காப்பாற்றினதுக்காகவும் அவர் வெளிப்படுத்தின வீரத்துக்காகவும் மேஜர் மஞ்சித் அவர்களுக்கு கீர்த்தி சக்ரா வழங்கப்பட்டிருக்கு. கீர்த்தி சக்ரா வாங்கின தமிழ்நாட்டை சேர்ந்த கேப்டன் ஆர் சுப்பிரமணியன் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க என் கார்டில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.